சாப்பிடலையா, எனக்கு பசியில நீங்க சாப்பிடாத இப்படி கேட்டவன் ராத்திரி 12 மணிக்கு விட்டு போறான். புது கடையில் அப்படி நடக்குது கொழும்புல மாளிகாவத்தில். தள்ளினால வீட்டுக்கு போக மாட்டான். ஏனென்றா அங்க போன பிரச்சனை. அதனால வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தஸ்குனு இலையா, அல்லாஹ் சொல்ற நிம்மதி வேணுமா? உன் சொத்துல செல்வத்தில் நீ நினைக்கிறதுல இல்ல, உன் பொண்டாட்டிட்ட இருக்குது தேடு. மனைவிமார்களே, உங்கள் கணவனிடம் நிம்மதி இருக்குது. இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்றான். தஸ்குனு இலையா, அவள்கிட்ட போய் நிம்மதியை கேளு. அப்ப உங்களுக்கு திருமணம் முடிச்சு நிம்மதி இல்லைன்னா இஸ்லாமிய குடும்பமா நீங்க இல்ல. ஆனா பிரச்சனை இப்பதான் பண்ணுவோம். அல்லாஹ் பாதுகாத்தா இந்த அமெரிக்காவை விட நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் புறப்புறம் உங்களுக்கு வழங்கும். எங்களுக்காவது இந்த குடும்ப உறவு இருக்குது. கணவன் மனைவி 1 மாசத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணி ஓ மை டார்லிங் அப்படின்னு போயிருவாங்க. என்னடா இது வாழ்க்கை? டூரிஸ்ட் இங்க வர்றான், இங்க வரப்போக்கில் ஆம்பளை வருவான். உன் பொண்டாட்டி எங்கன்னா அவன் மலேசியால இருப்பான், மாப்பிள்ள ஸ்ரீலங்கால, அவங்க மலேசியால, இப்படியே சுத்தி திரிகிறார்கள். இந்த மாதிரி வாழ்க்கை இன்னும் இலங்கையில் இல்லை, வவுனியாவில் இல்லை. இப்பதான் நம்ம கெட்ட வழியில போறோம். ஆனா எங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் இல்லை, எங்க குடும்பத்திலையும் பிரச்சனை, சண்டை, அடிதடி. இது இல்லாமல் ஆக்கணும் என்றா ஒரு இடத்தை பூட்டணும். ஏன் இப்படி பிரச்சனை? 1960க்கு முன்னாடி பெண்களுடைய உளவியல் ரீதியான மாற்றம் உலகம் பார்க்குது. உளவள ஆய்வாளர்கள் பார்க்கிறாங்க, பொம்புல மாறிட்டா. 1960 பெண்கள் புரட்சி வருது, பெண் உரிமை பெண் உரிமை, பெண்ணுக்கு சமத்துவம் பண்றா. அதுக்கு பிறகு பார்க்கிறா பெண்ட ஒரு இயல்பு வந்துட்டு. என்ன இயல்பு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு இயல்பு உலகத்தில் புதுசாக வந்து அது மீடியா குழுவாக எல்லாத்தையும் வந்துச்சு. அந்த இயல்பு தான் உங்கள்கிட்ட சொன்னா இங்க உள்ள அவ்வளவு பேரும் தலையாட்டுவீங்க. கல்யாணம் முடிச்சவங்க ஏன் பொண்டாட்டி அது இருக்குதுன்னு. என்ன இயல்பு தெரியுமா? எந்த நேரம் பார்த்தாலும் தோண தோண தோணே இருப்போம். இந்த இயல்பு பொங்கல்கிட்ட போய் சொல்லுங்க, அவட்ட போனீங்கன்னா பல இயல்புகள் வந்திருக்கும். உன்கிட்ட கேட்பீங்க, அங்க போயிட்டு வருவோமா, மாமி வீட்டுக்கு போமா, சாப்பாடு கூப்பிட்டுருக்கிறாங்க. ஆம்பளை என்ன எதிர்பார்ப்பா? ஒன்று சரின்னு சொல்லணும், அன்னைக்கு இல்லைன்னு சொல்லணும். இவ தொடங்குவா, மாமி வீட்டுக்கு போறேன்டா, நாங்க அதுக்கு முன்னாடி இப்படி செய்யணுமே, அங்க மச்சான் பார்த்திருப்பாரு, அவங்க வீட்டுக்கு நாங்க அன்றைக்கு போகவே இல்லையே சாப்பாடுக்கு, அன்றைக்கு நீங்க உடுப்பு வாங்கி தர நீங்க வாங்கவே இல்லை. அப்படியே சொல்லி சுத்தி வளைச்சி கடைசியில வந்து உங்களை நிப்பா. இவன் ரிப்பீட் கேட்பான், போமா வானமா. இவன் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வராது, ஆம்பளைக்கு எரிச்சலாவே போகுது. இதனால்தான் நிறைய ஆம்பளைகள் பொம்பளைய கொள்றாங்களாம். நான் சொல்லல, உளவியல் ஆய்வுகள் சொல்லுது. எப்ப பார்த்தாலும் காது கிட்ட ஒன்று சொன்னால் அந்த உடுப்பு பாஸ்கெட்ல போடுங்க, இங்க வாங்க, துவைச்சிங்களா, பாத்ரூம் வந்து கழிச்சிங்களா, எப்ப பார்த்தாலும் மாச்சல் பிடிச்சவனே அப்படின்னு பொம்பளை. ஆம்பளைக்கு கோமா வரும், எப்ப பார்த்தாலும் ஏசுறாவே வீட்டுக்கு வந்தா. இதுக்கு அவன் பாஞ்சு விழுந்து அடிக்க பார்க்கிறான். இது எப்ப இருந்து ஆரம்பம் என்று பார்த்தா 1960க்கு முன்னாடி பெண்கள் இந்த மாதிரி பண்பில் இல்லையாம். இன்றைக்கு ஆணுக்கு மேல அவர்கள் பேசுவதற்கு காரணம் இந்த மீடியா. எப்ப பார்த்தாலும் ஆம்பளைய மதிக்காமல், மாப்பிள்ளை ஒரு சபையில் ஒரு பொம்பளை பேசினா இவரா, இவரை பத்தி சொல்லட்டுமா, எடுத்து விடுறான். எது எல்லாம் அவன் செஞ்சிருப்பாரோ அந்த ஒரு நன்மையை சொல்லாம எல்லா தீமைகளையும் எடுத்து போடுறான். இதுக்கு என்ன காரணம்? உங்க வீட்டுக்குள்ள என்டனா வழியாக வந்துச்சு இந்த மீடியா. அந்த ஒவ்வொரு படத்திலையும் நாடகத்திலையும் ஆம்பளைய மதிக்காது என்றுதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. பொம்பளைக்கு எல்லாம் ஏறும், மரமும் ஏறுவா, ஃபைட்டும் பண்ணுவா, ஊரை காப்பாற்றுவா, ராணி அனுப்பா. இது பொம்பளை பாக்குறா. அன்றைக்கு அப்படி இருக்கல. வீட்டுக்கு கணவன் வந்தா உட்காருங்க, ஏதாவது டீ வேணுமான்னு கேட்டு கொடுத்த பொம்பளைய கண்டீர்கள். இப்ப இருப்பா குடும்பம் எல்லாம் டிவியை போட்டிருப்பா, சொட்டலாக அவருக்கு போடப்பட்டிருக்கும் நிகழ்ச்சி நிலம். 1 முடி 6 முடி 7 7 முடி 7 7 முடி 8. இப்ப கணவன் கதவை தட்டுவான், போய் கதவை திறந்துட்டு பாப்பா நீங்களா, அடுத்த வீட்டுக்காரன் இந்த டைம் வருவான், நீங்களான்னு கேட்கிறான். வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு அவன் பாட்டுக்கு படத்தை பார்க்கிறான். அरे இப்ப யாரா வருவா இந்த நேரத்தில்? கணவனுக்கு மதிப்பு இல்ல,
இவன் வர்றான் மௌபிமெண்ட் ஒரு பேப்பர்ல இந்த நாட்டு அசிங்கங்களை எடுத்து எடுத்து போட்டான். அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாக்கணும் முஸ்லிம் சமுதாயத்தில். அது சம்பந்தமான அறிக்கைகள் இன்னும் வரவில்லை, இல்லை என்று நினைக்கிறோம். பேஸ்புக்ல இருந்து மாப்பிள்ளை லேப்டாப் எடுத்துக்கொண்டு அவ பொம்பளையோட இந்த பொம்பளை உட்கார்ந்துட்டு பேஸ்புக்கோட ஆம்பளையோட இது பத்தி தனியான ஆய்வு இலங்கை புலனாய்வுத்துறை சில இடங்களில் பிடித்தது. பேஸ்புக்கில் நடந்த அநியாயங்களுக்கு தடை போட்டது. இந்த நாட்டில் எத்தனை நடக்குது சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு தெரியுமா இப்ப புதிய விபச்சார முறை விண்டோ ஷாப்பிங். கொழும்புல கண்ணாடியில வச்சு அப்படி எல்லாம் மெஜஸ்டிக் சிட்டி, லிபர்ட்டி பிளாசா, இந்த மாதிரி எம்சி இந்த மாதிரி இடங்களுக்கு போனா எல்லாமே கண்ணாடி தான். கண்ணாடியில தான் எல்லாத்தையும் தொங்கிட்டிருப்பாங்க, இப்படி பார்த்து கொண்டே போலாம். இப்ப எப்படியா விண்டோ ஷாப்பிங். விபச்சாரிகள் யார் விபச்சாரி? இந்த மாதிரி உள்ள எழுதுறது சொல்றேன் பத்திரிகையில. என்ன யார் விபச்சாரியா? புள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு 1 ஹவர் தூரத்துல இருந்து கொழும்பு டவுனுக்கு வர்ற நேரம் செலவு கூட, மாப்பிள்ளை சம்பாதிக்கிறது போதாது. இதுக்காக வேண்டி பாடசாலைகள் உள்ள பெற்றோர்கள் சேர்ந்து வல்லாஹி இந்த நாட்டில் நடக்கிறது சொல்றேன். பாடசாலையில புள்ளைய விட்டு போட்டு கூடியிருந்த பெற்றோர்கள் கதைக்கிறாங்க. என்ன கடுமையான கொஸ்டாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? விண்டோ ஷாப்பிங் செய்வோம். விண்டோ ஷாப்பிங் என்ன தெரியுமா? அந்த மாதிரி ஷாப்பிங் போற மாதிரி நடக்கிறது. நான் ஆம்பளை தூண்டுறது, வா ரூம் போட்டு படுப்ப மாட்டி மறைமுகமா சொல்லுவது. இன்றைக்கு பாடசாலைகளுக்கு பிள்ளை விட்டு விட்டு இந்த நாட்டிலே சில தாய்மார்கள் செய்கிறார்கள். இந்த நாட்டுடைய தேசிய பத்திரிகைகள் நடந்த சம்பவங்களை அக்குவேராக ஆணிவேராக சொல்லுது. இன்றைக்கு பேப்பர் பாத்தீங்களா? தொடர்ந்து ஒரு கிழமை 5 வயசு 6 வயசு பிள்ளைகளை கெடுத்த சம்பவங்கள் சுப்ஹானல்லாஹ். துஷாந்தனி சம்பவம் இன்றைக்கு போட்டார்கள். எங்க மட்டக்குழி புள்ள, கிருபப்பட புள்ள, அந்த புள்ளைய சாட்சா, அந்த புள்ளைய சாட்சா 17 வயசு சாட்சா முறை 6 வயசு புள்ள, அந்த புள்ளைய எடுத்து என்னையா வாயில பாப்புல் பீடா அது இது எல்லாம் செஞ்சு கொக்கையில் ஒரு பாணி இருக்குது டி, இந்த பாணி அடிச்சு 17 வயசு கொடிய அவன் கூட்டாளி மார்களோட 6 வயசு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த பிள்ளைய ஆபாச சீடிகளை காட்டி எல்லாம் காட்டி 1ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை துஷாந்தினி போட்டோவோட போட்டிருக்கிற சிங்கள பத்திரிகையில எடுத்து போய் கிருள படையில உம்மா பாப்பா சேர்ச்சுக்கு போக காட்டியும் இவங்க கையில கொடுத்துட்டு போறாங்க. இந்த நாட்டில் 2011ஆம் ஆண்டு அரசாங்க அறிக்கை 1161 சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மாதிரி செய்யப்பட்டிருக்கிறது 1161. இந்த நாட்டு அறிக்கை. நாட்டுக்கு தெரிஞ்சது 1000 தெரியாதது எத்தனை? எல்லாம் 6 வயசுக்கு குறைஞ்சது நான் சொல்றது. அதனால சைக்காட்ரிஸ்ட் ஆர்டிகல் எழுதுகிறார்கள். துஷாந்தனியை கொண்டு போய் காட்டுக்குள்ள கொண்டு போய் காட்டு மீராண்டிகள் 6 தடவை அந்த சின்ன சிறுமியை போட்டு 3 பேர் சாட்சாவும் மற்றவனும் எல்லாருமே அந்த பாணி அடிச்சு என்னெல்லாம் செய்யணும் செஞ்சு போட்டு கிருபப்படம் ஓரமா ஓடுது ஒரு பேரு, அதுல தூக்கி வீசிருக்கிறான். ராத்திரி 1:30 மணி புள்ளைய தேடுறார்கள். ஒரு செருப்பு தான் ஆதாரம். தேடி பார்த்தா ஒரு பொம்பளை கண்டுட்டா கண்ணால. உடனே வண்டைக்கு அடிக்கிறான். போலீசாருக்கு சொல்றான், இப்படி ஒரு குழந்தைய ஆத்துல வீசுறத கண்ணால கண்டேன். அவன் போய் பார்க்கிறான், ஒரு செருப்பு ஆதாரம். அதே பேரையால போன எங்கேயோ உசுரோட உள்ள புள்ளைய பேரையில வீசி துடிக்க துடிக்க அந்த பிள்ளை செத்து போயிட்டான். இது இன்றைக்கு பத்திரிக்கை. முதலாவது நடந்த செய்தி. இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் நடக்குது. என்ன காரணம்? யாரு காரணம்? என்ன நடந்திருக்குது? ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைய சாகடிச்சிருக்கிறான். புள்ளைய முன்னாடி வச்சுட்டு. யாரு சாவடிச்சா? பொம்பளை. எத்தனை குத்து எண்ணி சொல்றேன். எத்தனை குத்தா? முகத்துல வாய் எல்லா இடத்துலையும் அந்த போட்டோவோட போட்டிருக்கிறான். இன்றைக்கு இருந்தால் அங்காதீப்ப என்னன்னு கேட்டா மாப்பிள்ளை வெளிநாட்டுல. அப்ப அதனால ஃப்ரெண்ட் வீட்டுல இவன் வச்சுட்டு போறான். மாப்பிள்ளை ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்டாட்டி புள்ள குட்டி, இவனுக்கும் புள்ள இருக்குது. மாப்பிள்ளை வெளியே போனா இந்த எந்த வீட்டுல இவன் இருக்கிறாவோ அந்த வீட்டுல உள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப்ல தானே ஒரு வீட்டுல வச்சுட்டு போவாங்க. 2 பேர் இருக்கிறாங்க, குடும்பத்தோட வாழ்றாங்க. இவன் வெளியே போறனால, வெளியூர் போறனால என் பொண்டாட்டி கொஞ்சம் உங்க வீட்டுல ரூம்ல வைக்கிறாமா? வைக்கிறான்.
வெச்ச என்ன ஆகுது? இதுக்குத்தான் மகரம் அஜ்னபி சட்டம். மீறினீர்கள் என்றால் நடக்கும். இவன் என்ன பண்றான்? பார்க்கிறான். எப்பயுமே சொந்த பொண்டாட்டி மேல எங்க சமுதாயத்தில் அதிகமான அக்கறை இல்ல, அடுத்தவங்க தான் அக்கறை. அதுக்கு ரீசன் சொல்ற சைக்காலஜிக்கலி. அது என்னன்னு சொல்றேன். இவன் பார்க்கிறான், அட என்கிட்ட இருக்கிறது நல்ல புள்ளி, இதெல்லாம் பார்க்க மாட்டான். உறவு வருகிறது. இந்த உறவு முத்தி போய் இவன் அவளை கொள்றான். ஏமா அப்படி படிச்சிட்டியே? அந்த வெறி எந்த அளவுக்குண்டா, இலங்கை வரலாறுல ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை இப்படி கொதறி சாகடித்ததே இல்லை. பத்திரிகையில் பாருங்க, இப்படி செய்திகள் சொல்லணும் என்றால் எத்தனையோ சொல்லலாம். எப்படி இவ்வளவு தைரியம் பொம்பளைக்கு? எப்படி இந்த பொம்பளை இவ்வளவு வரம்பு மீறி போனால்? ப்ரொஃபசர் கெலனி கம்பஸ் ஒரு பெண் ப்ரொஃபசர் தொடர்ந்து ஆர்டிகல் எழுதினார். கிராமப்புறத்திலிருந்து தாய்மார்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து தாய் தகப்பன் பல்கலைக்கழகம் அனுப்பினாங்க. பல்கலைக்கழகம் போராண்டு வந்து வெளிக்கடை ஜெயிலில் எத்தனை பெண் பிள்ளைகள் கம்பி என்றார்கள் உடம்ப வித்து. பல்கலைக்கழகத்துக்கு வந்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி கேம்பஸ் கிடைச்சு வந்தவங்க வெளிக்கடை ஜெயிலில் இருக்கிறார்கள். அந்த ப்ரொஃபசர் தொடர்ந்து எழுதினால் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், எப்படி எல்லாம் ஏமாற்றப்பட்டார்கள், எல்லாம் எழுதினார். நான் ஏன் சொல்றேன்? இஸ்லாமிய குடும்ப அமைப்பு வந்தால் மகரம் அஜ்னபி பார்ப்போம், நடக்கிற மாதிரி நடப்போம். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கிறது. இதை மீறினீர்கள் என்றால் உங்க வீட்டிலே நடக்கும். இதுக்கு சட்டம். இந்த ஊர்ல உள்ளவர்கள் நீங்க நிறைய சொன்னார்கள், மகரம் அஜ்னபி பேன்றாங்க இல்ல, மச்சான் மைனி மோட்டார் பைக்ல போறார்கள். விளைவு தெரியுமா? அல்ஹம் மவுத். பெருமானார் சொன்னாரே, அடவ மச்சான் மவுத்துக்கு சமன். பார்த்து டேஞ்சர். எது டேஞ்சர் லைட்டோ அதை கிட்ட வைக்கிறீர்களா? இந்த ஆய்வு சொல்லுது, இலங்கை அரசாங்கத்தின் ஆய்வு. 1161 சிறுமிகள் துஷ்பிரயோகத்தில் பண்ணார்களே, அது யார் கூட செஞ்சனா நெருங்கிய உறவினரா? யாரு நெருங்கிய உறவினர்களோ அவங்க தான் கூட போய் செஞ்சாங்களா? அன்புக்குரியவர்களே, அதனால் உங்களிடம் சொல்லுகிறேன், எல்லா சட்டமும் சொல்லுவதற்குரிய மேடை இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்றதை தேடி படிங்க. டெக்ஸ்டைல்ல போய் புடவைய பாக்குறீங்களே, புனிதமிக்க ரமலான் வருகிறது. இந்த ஊரில் இந்த இடத்துக்கு வராமல் ஆங்காங்கே வீடுகள் இருந்து கேட்கிறீர்களே, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், மறுமையில் அல்லாஹ் உங்களிடம் கேட்பான், நீங்கள் முஸ்லீமா? ஒவ்வொன்றையும் கேட்பான். இந்த மீடியாக்களுக்கு நீங்கள் சாவுமணி அடிக்கணும். இந்த ஊர்ல இருந்து என்ன ஒரு மணித்தியாலும் இதுல வந்து எல்லாத்தையும் பேச இயலாது. சில விஷயங்கள் முக்கியமா சொல்லணும். அதனால சொல்றேன், குடும்பம் எப்படி நல்லவான்னு என் உரையில் இறுதியில் டைம் இருந்தா சொல்றேன். அதுக்கு விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்க கூடாது. விஜய் சைத்தான் தெரியுது, ஜோதிகாவை பத்தி தெரியுது, ரஜினிகாந்த் பத்தி தெரியுது. ஓ சாலிகின பாப்போம்னா பாக்குறீங்க, ஓ இவங்க சுகதாக்கள் அப்படியே பாக்குறீங்க. எல்லாருக்கும் தெரிகிறது. இது பாவம் என்று தெரியாட்டி சுட்டி காட்டலாம். எங்க இருந்து ஒரு பொம்பளை இருக்கிறான், அங்கே இருந்து ஒரு ஆம்பளை இருக்கிறான், ரெண்டு பேரும் கல்யாணம் மனைவி. உங்க இந்த ஊர்ல ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொம்பளை எடுத்து மறு வீட்டுல இருந்து ஒரு ஆம்பளை எடுத்து இந்த இடத்துல நாடகம் போட்ட கணவன் மனைவி நீங்க ஜீர்ணிப்பீங்களா? உங்க பிள்ளைக்கு செஞ்ச ஜீர்ணிப்பீங்களா? இந்த கதையை பார்க்கிறவங்களுக்கு தெரியாத இது கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அதை பார்ப்பதை பார்த்த எப்படி பார்ப்பார்கள்? யோசிச்சு பாருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுக்கு காரணம் என்ன? அந்த படத்துல போற ஆபாசத்தை எல்லாம் குடும்பத்தோட இருந்து பார்க்கிறீர்களே, இதுக்கு காரணம் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவர்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருந்து கடைசி உள்ளவர் வரைக்கும் இந்த இலங்கை முஸ்லிம்களை எடுத்தா 99% படம் பார்க்கிறான், இந்த நாடகம் பார்க்கிறான். அதுல வேற பொம்பளை, அதுல தான் நிம்மதி இருக்கு, அதையும் கெடுக்க பாக்குறீங்க சொன்னா அதுல தானே நிம்மதி. அட நிம்மதி எங்கேயோ தேட வேண்டிய நீங்கள் எங்க போய் தேடுறீர்கள்? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நம்பவில்லை. பெண்களை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க உங்க கையில ரிமோட் இருக்குது, இன்றைக்கு
உங்களுக்கு அப்புறப்படுத்தலாம். இது பார்க்க மாட்டோம்னு சபதம் வாங்கலாம். எப்ப வாங்குவீங்க தெரியுமா? நீங்க அல்லாஹ்வை நம்பணும். நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உனக்குள்ள வச்சிருக்கிறேனே பார்க்க மாட்டியான்னு அல்லாஹ் கேட்கிறான். நம்ம எதை பார்க்கிறோம்? ஆபாசத்தை, அசிங்கத்தை, அட்டூழியத்தை, அக்கிரமத்தை பார்க்கிறோமே. அல்லாஹ் என்ன சொல்ற? வலக்கது ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களின் ஜின்களை அதிகமானவர்கள் நரகத்துக்கு படைக்கப்பட்டார்கள். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அய்னுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காது கொடுக்கப்பட்டிருக்கு, கேட்க மாட்டாங்க. உலாயிக்க கல்லன்னாம், அவர்கள் கால்நடைகளை போன்று. பல்ஹும் அலல்சி, அதை விட கேடு கெட்டவங்களாம். கண்ணு கொடுத்து பார்க்கலையா, காது கொடுத்து கேட்கலையா? அல்லாஹ் காது கொடுத்திருக்கிறானா? கேட்கலையா? அல்லாஹ் கண்ணு கொடுத்தானா? பார்க்கலையா? என்ன நம்ம பார்க்கத்தானே செய்யறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோமே. அந்த பார்வையை சொல்லவில்லை. ஆபாசத்தை பார்க்கிறீர்களே, அதை சொல்லவில்லை. இந்த கண்ணால் ஒன்ன பாரு. ஒரு பெண்ணிடம் கேட்கிறேன், டிவியில் தான் நிம்மதியா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் தான் உங்களுக்கு மன அமைதி வரும். நீங்க டிவியில படத்துலதான் நிம்மதி என்றால் இப்பவே உங்க முஸ்லீம் என்ற தரத்தை செக் பண்ணுங்க. நீங்க யாருன்னு செக் பண்ணுங்க. நீங்க உங்களை கவனிச்சு பாத்தீங்களா? இந்த உலகத்தில் பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தோட தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்க. வகுனன் சரியா லொஜிக்கா பார்த்தா, அறிவுபூர்வமா பார்த்தா ஆம்பளை தான் புள்ள பெற்றெடுக்கணும். ஏன் அவ்வளவு பலசாலி? பொம்பளை நீங்க புள்ள பெற்றெடுக்கிறீங்க. பலகீனத்துக்கு மேல பலகீனம். பெறுகிற நேரம், பிரசவம் நடக்கிற நேரம் கத்துவீங்க, துடிப்பீங்க. நான் கேட்கிற எந்த பொம்பளையாவது அவன் ஊடையே களவெடுத்து போயிட்டான், உள்ள எல்லா பொருளையும் களவெடுத்தான், பிரசவ வேதனையில் கத்துற அணுக்குரல் இருக்குது, அத மாதிரி அவன் அன்றைக்கு என்னைக்காவது அழுவாவா? வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜ்லயே எல்லாத்தையும் தூக்கியாச்சு, அத மாதிரி கத்துவாவா? ஒரு பெண்ணுக்கு கடுமையான வேதனை என்றால் அதுதான் பிரசவம். அதுல துடிப்பா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, 19வது அத்தியாயம் சூரா மரியம் 24, 25, 23 பாருங்க. யாழ்லா என்ன மூத்தாக்கலையுமே, யாழ்லா வருத்தம் அறிக்கை, யாழ்லா இவ்வளவு வேதனை, யாழ்லா ஒரு பிரசவம் என்றால் அப்படி. போய் விஞ்ஞானிட்ட கேட்டா அவன் சொல்றான், கண் கலங்குது ஆம்பளைக்கு. என்ன, நாங்க நடக்கிறதுக்கு மெஷின் கண்டுபிடி, நடக்கிறதுக்கு நாங்க கொழும்புல இருந்து இத்தனை கிலோமீட்டர் வந்தோம்னு சொல்றோம். தேங்காய் எடுக்கிறோம், லிட்டர் கணக்குல பாக்குறோம். வைத்த வலிக்குது டாக்டர், 10 கிலோமீட்டர் வைத்த வலிக்குதுன்னு சொல்றோம். இத்தனை வலிக்குதுன்னு சொல்லுவோமா? இப்ப கண்டுபிடிச்சா டெல் என்று ஒரு மெஷின் போட்டு அடிச்சா டெல் 10 வைத்த வலி, அவனுக்கு டெல் 5 கண்வலி. இதுல ஒரு ஆள் சாகுற நேரம் அடிச்சு பார்க்கலாம், டெல் 38 வருது. அதாவது சாகுற நேரம் துடிக்கிறான், புடிச்சு மெஷினை வச்சு பார்க்கலாம். அவன் வலி எவ்வளவுண்டா டெல் 38. ஒரு பிரசவத்தில் ஒரு பொம்பளை துடிக்கிறான், போய் அடிக்கிறான் மெஷினை. எவ்வளவு தெரியுமா? டெல் 56, டெல் 56. என்னடா டெல் 56டா எடுக்கிறான். அது எப்படி சொல்றான் தெரியுமா? ஒரு முள்ளு உடைஞ்ச உனக்கு எவ்வளவு வலிக்கும்? நான் சொல்லவில்லை, விஞ்ஞானி சொல்றான். ஒரு முள்ளு உடைஞ்ச எவ்வளவு வலிக்கும்? அது மாதிரி 20 எலும்புகளை உடம்புல வச்சு ஒரே அடியா உடை. 20 எலும்புகள் 20 பவுண்ட்ஸ். 20 எலும்பு ஒரே அடியா உடைச்சா எவ்வளவு வலிக்குமோ அதுதான் பிரசவ வேதனை. தாய்மார்களே, என் தாயார் என்னை பெற்றெடுக்கிற நேரத்தில் என்ன வேதனை பட்டிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும். இந்த வேதனை படுகிறீர்கள், இவ்வளவு பெரிய வேதனை. இந்த வேதனையை படுற நீங்க குழந்தையை பெற்றெடுத்துருவீங்க, எடுத்து அடுத்த நாள் கற்று புரட்டின நீங்க அவ்வளவு கஷ்டமாக செத்து மடிந்து மறுபடி உயிர் படைத்து வர்ற மாதிரி உடனே புள்ளைய காட்டின உடனே ஆனந்த கண்ணீர் வடியும். இதான என் புள்ள, இதான என் புள்ள கண்ணி, இதான புள்ள மூக்கு. நீங்க சிரிப்பீங்களே, இது என்ன அல்ல எடுத்து காட்டலையா? அட எவ்வளவு கஷ்டப்பட்டாய், எவ்வளவு துடிச்சாய். உன் புள்ளைய கண்ட உடனே நீ சிரிச்சியே. இந்த உலகத்துல எல்லா கஷ்டமும் தலைக்கு மேல வரட்டும், நான் உன் முன்னாடி வர்றேன்,
உனக்கு சிரிக்கிறாதா? உனக்கு நிம்மதி இல்லையா? உனக்கு நாம் போறாதா? நிரூபிச்சு காட்டானே அல்லாஹ். இங்கதான் நிம்மதி. இந்த நடிகர்கள் கூத்தாடி சைத்தார்கள், இவங்கள்ட்ட நிம்மதி தேடுறீர்களா? வெக்கமா இல்ல? மானம் கெட்டு போகுது இந்த சமுதாயம். யார்கிட்ட போய் நிம்மதி தேடுறீங்க? எவன் கூத்தாடி சைத்தானோ அவனை உங்க வீட்டுல நீங்க ஒன் பண்றீங்க. அவன் பிராமண பிரியாய நமக, போஜன பிரியாய நமக என்று செலவழக்கம் நடக்குது. நீங்க எல்லாத்தையும் ஆமோதிக்கிறீங்க, தலையாட்டுறீங்க. ஓ, கல்யாணம் நடக்குது, மங்கலியம் நடக்குது. அட எது எந்த செலவு வீட்டுல வரையுது? இந்த மீடியாவை கொண்டு வந்து எங்க திறந்தீங்க? சுப்ஹானல்லாஹ், எங்கேயோ கொண்டு போய் நிற்கிறீர்கள். சிறுக்கிலும் குஃப்ரிலும் இருக்கிறீர்கள். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்கணும் சொல்றேன். ஒரு வருஷம் பிரசவம் நடந்ததுக்கு பிறகு எந்த பொம்பளையாவது அடுத்த வருஷம் வேண்டாம், ஒருத்த மேல் மாடல பள்ளியில குதிச்சிட்டாரு, இங்க இருந்து குதிக்கிறாரு, மினால இருந்து குதிச்சு கால்கையெல்லாம் உடையுது, மண்டெல்லாம் வெட்டிக்குது. அவரை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் எல்லா மருந்தையும் கொடுத்தாச்சு. மறுபடி வர்றார், வந்து மறுபடி பள்ளிக்கு மேல இருந்து குதிக்க பார்த்தா லூசன் உண்மை இல்லையா? அட ஒரு தடவை வேதனைப்பட்டவன் மறுபடி குதிப்பானா? நீங்கள் அப்படி இல்லையே தாய்மார்களே, நீங்கள் அப்படி இல்லையே. வேதனைப்பட்ட நீங்கள், துடித்த நீங்கள் மறுபடி அடுத்த வருஷம் ஒன்றை சுமக்கிறீர்களே. ஏன் சுமக்கிற நேரம் வருத்தம் தான், வந்த காய்ச்சல் மறுபடி வருவதை விரும்ப மாட்டோம். அப்படிதான் ஆம்பளை எடுத்த சத்தியம் மறுபடி எடுக்க விரும்ப மாட்டோம். நீங்க மறுபடி விரும்புறீங்களே. அல்லாஹ் எதை காட்டான் தெரியுமா? பாரு, பலகீனமான பொம்பளைய மறுபடி ஆசைப்படுறான், மறுபடி வேதனை வரப்போகுது, துடிக்க போறான், சில உசுருக்கே ஆபத்து வந்துடும். அந்த மாதிரி கட்டும் பிரசவம் வேண்டாம். ஆனா மறுபடி வர்றாவே, அவக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த புள்ள கண்ணை பார்க்கணும், அந்த புள்ள மூக்க பார்க்கணும். ஏன் புள்ளையான்னு சொல்லி உடனே பார்த்த உடனே சிரிக்கிறாளே. இப்படி எல்லா பிரச்சனையும் தலைக்கு மேல வரட்டும். இப்ப என்ன பாரு, எல்லாத்தையும் என்ன பாரு. அல்லாஹ்வை எப்படி பார்க்கிறது? அல்லாஹ்வை டைரக்டா பார்க்கிறாரு. உங்க பிள்ளைக்கு நீங்க தாய்ப்பால் கொடுப்பீங்களா? சுப்ஹானல்லாஹ், அது ஒண்ட பாருங்க போதும், வேற ஒன்று வேணாம். இங்க பேசுற நானும் தாய்ப்பால் குடிச்சு வந்தவன், அமெரிக்காவை ஆட்சி செய்யற ஒபாமாவும் தாய்ப்பால் குடிச்சு வந்தவன், நீங்களும் தாய்ப்பால் குடிச்சு வந்த ஆட்கள். உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த அதிசயத்தை மட்டும் நீங்க கவனமா பாருங்க. இப்பவே டிவியை ஆஃப் பண்ணுவீங்க, படம் பார்க்க மாட்டீங்க. உங்க ரஹ்மான் அவங்களுடைய வல்லமை உங்களுக்கு புரியும். ஒரு பொம்பளை புள்ள திருமணம் முடிக்க காட்டியும் தாய்ப்பால் வராது, முடிச்சுட்டா அப்படியும் வராது. பிரசவம், அதாவது பிரசவ வலி வருகிறது, குழந்தை உள்ள அப்பவும் வராது. சில புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடல் இருக்கிறா இல்லையா, அது கழுத்துல சிக்கி டெலிவரி டேட் கொடுத்திருப்பாங்க, இன்னும் 2 நாள்ல குழந்தை பிறக்கணும், அதுக்குள்ள மௌத்தா போயிடும். அப்படி இருக்கும், வெளிய உள்ள வந்து ஜம்ப் ஆகுறதுக்குள்ள மௌத்தா போயிடும். அப்படி குழந்தை வந்தாலும் அந்த மாதிரி இருந்தா வர்றதுக்கு அண்ணாதான் இருக்கும், அப்பவும் வராது. எப்ப வரும் தெரியுமா? எப்ப உங்க குழந்தை வெளியே வந்துச்சோ, இந்த மூளையில இருந்து ஒரு ஹோமோன் கட்டாசு இந்த ரத்தத்தை கலக்குது, உள்ளுக்குள்ள போய் மோட்டார் போட்ட எப்படி கீழே இருந்து தண்ணி மேல போமோ, அடி வயிறுக்கு வந்து அங்க இருந்த ஐட்டத்தை எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பசுமையான ஒரு திரவத்தை செஞ்சு மேல அடிக்குது. இது அதிசயம் இல்லையா? தாய்ப்பாலுக்கு சரணிகர் சமானம் இல்லை. இந்த ஊர் மக்களிடம் கேட்கிறேன், இந்த அதிசயத்தை என்றைக்காவது நீங்கள் பார்த்தால் இந்த கூத்து கும்மாரம் படம் நாடகம் எல்லாத்துக்கும் சமமணி அடித்திருப்பீர்கள். யோசிச்சு பாருங்க, என் தாயாருக்கு அல்லாஹ் கொடுத்தானே அந்த தாய்ப்பால், அது டிரெக்டா அல்லாஹ் எனக்கு எழுதின ரிஸ்க், டிரெக்டா உங்க பிள்ளைக்கு எழுதினது டைரியில எழுதி வைங்க. என் மகனுக்கு அல்லாஹ் தந்த உணவு இது, எல்லாம் அல்லாஹ் தந்ததுதான், ஸ்பெஷல் அனுப்புறான் அல்லாஹ். இது அந்த புள்ள பிரசவத்தை மட்டும்தான் வரும், அந்த புள்ள கிடைக்கிறதா வரும். ஆச்சரியம் தெரியும் உங்களுக்கு? அந்த தாய்ப்பால் எடுங்க, முதல் 4 மாசத்துல செம்மஞ்சள் கலந்த லெக்டோஸ் கலந்த பால், அந்த பால் இருக்கும். நீங்க போய் அந்த பொம்பளை திண்டதை எல்லாம் ஒரு கிரைண்டர் எடுங்க, ஒரு பிளெண்டர் எடுத்து அதுல அடிங்க. அவ திண்ட இட்லி, தோசை, சோறு, வடை எல்லாத்தையும் போடுங்க, எண்ணெயை ஊத்துங்க, பாலை ஊத்துங்க, அடிச்சு மிக்ஸ் பண்ணி எடுங்க ஒரு கிளாஸ்.
எடுத்து பாருங்க, அது எவ்வளவு சக்தின்னு பாருங்க. ஒரு பேச்சுக்கு எனர்ஜி கேலரியில மதிப்பாங்க. 200 வைங்களேன், எது அவர் சாப்பிடுறதெல்லாம் 200. தாய்ப்பால் ஒரு கிளாஸ் எடுங்க, எடுத்துட்டு கேளுங்க எவ்வளவு, 1000 இருக்கும். சாப்பிடுறது 200, வந்தது 1000. அதனால தான் உள்ள நியூசிலாந்து உள்ள கம்பெனி சொல்றான், ஆஸ்திரேலியால தாய்ப்பால் தயாரிக்கிற கம்பெனி சொல்றான், தாய்ப்பால் மாதிரி செய்ய இயலாது, மாட்டுப்பால் செஞ்சுட்டானோ. அதை குடிச்சு குடிச்சு மாட்டு புத்தியா வந்திருக்க அவனுக்கு. மாடு மாதிரி இருக்கிறார்கள். ஏன் மாட்டுப்பால் இன்றைக்கு பெரிய பெரிய போல் அடிச்சிருக்கிறான். எங்க 6 மாசத்துக்கு வேற எந்த சாப்பாடு வேணாம், தாய்ப்பால் மட்டும் போதும் என்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய போல் அடிச்சிருக்கிறான். இது போதும்டா, கொடுங்கடா, இது போதும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் தாய்மார்களே, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் எடுங்க, ஒரு பிளெண்டர்ல போட்டு அடிங்க, ஒரு கிளாஸ்ல எடுங்க, என்ன கலர்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், உங்க அடிவிட்டு வந்த தாய்ப்பால் கலர் கலரா, சிவப்பு கலரா, ரத்தம் குடிப்பான மனுஷன், வெண்மையான பசுமையான வெள்ளை நிறத்தில் அனுப்பினாங்க. யார் செஞ்சது? நம்ம ஜனாதிபதியா, ஒபாமாவா? யார் அனுப்பினது? இதுவரை காலமாக அது வராவிட்டால், குழந்தை வந்த உடனே அது வர ஆரம்பிச்சால், அதுவும் எல்லாம் ஒரு ஆம்பளை பொம்பளைட்ட இருந்து எல்லாமே வெளியே போனா நாத்தமா தான் போகும். கண்ணுல இருந்தா நாத்தம், மூக்குல இருந்தா நாத்தம், காதுல இருந்தா நாத்தம், மேனில போட்டா நாத்தம். நைட்டுக்கு ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல கரெக்ட் சாப்பிட்டு நல்ல ஒரு பாலை குடிச்சிட்டு அந்த ரூம்ல ஏசியும் போட்டு தூங்க. 4 மணிக்கு வெளிங்க மோந்து பாருங்க, நீங்க உடுத்த சார நாத்த அடிக்கும், உங்க உடம்பு நாத்த அடிக்கும். மனிதனின் எல்லா துவாரங்களிலும் நாத்தம் தான் வெளிவரும். ஆனா தாய்மார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்கள்கிட்ட இருந்த தாய்ப்பால் வெளியாக்குறானே, அது அப்படி இல்லை, அது கசப்பு இல்லை, அதுக்கு ஒரு சூடு. சுப்ஹானல்லாஹ், அந்த புள்ள குடிக்குது. ஒரு பெரிய ஆம்பளை இப்படி படுக்க வச்சு மெகா போத்தல தண்ணியை கொடுத்து வாயில போடுங்க, இப்படி குடிச்சு புறையறிய செத்து போயிருவான். ஏன் குடிக்காது? உங்க புள்ள என்ன எலும்பி நின்று உட்கார்ந்து கொண்ட குடிச்சிச்சு, நாங்க அப்படியே குடிச்சோம். கண் அசருது, எலும்புறோம், இப்படி சாய்த்து வைத்து குடிக்கிறேன். அதுக்கு அந்த புள்ளைக்கு புறையறிச்சுதா? அது வேற. சுப்ஹானல்லாஹ், முடிய முடிய வந்துட்டு ராத்திரி 12:30 மணிக்கு அழுவும் குடுப்பீங்க, 1 மணிக்கு மறுபடி அழுவும் குடுப்பீங்க, 2 மணிக்கு மறுபடி அழுவும் குடுப்பீங்க. இல்லைங்களா? இல்லன்னு சொன்னீங்களா? வராம இருந்துச்சா? நீங்க பான் மட்டை சூப்பினாலும், ஒரு பொம்பளை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும், ஒரு பொம்பளை பிஸ்ஸா சாப்பிட்டாலும் எல்லா பாலும் ஒன்றுதான். உங்கள்கிட்ட கேட்கிறேனே, இந்த அதிசயத்தை நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தால், அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்தா, இந்த மீடியாக்கள் நடக்கிற அநியாயத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ் பார்க்கிறானே, இவ்வளவு தந்துட்டானே, என் புள்ள வளருது. பிச்சை போடப்பட்டு வாழ்ந்தவர்கள் இந்த ஊர்ல வாழ வைத்த குளம் என்று சொல்றீர்களே, இந்த குளம் எப்படி நிரம்புது? இந்த அடியில யாரு தண்ணியை சேமிக்கிறது? உங்களுக்கு மேல இரும்பு பறக்குது, விளங்குதா? மேல உள்ள மேகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இரும்பை விட பாரம் தெரியுமா? அது தலையில போட்டாட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத மாதிரி ஒரு குளம் ஒரு மேல இருக்குது, அதான் மழை பெஞ்சா குளம் நிறையுது. மேல ஒரு குளம் இருக்க போய் தானே கீழே குளம் நிறையுது. இதுல பவர் தெரியுமா? 2 இரும்பால அடிச்சா கூட உலகத்துக்கு கேட்காத சத்தம். 2 கார் மேகங்கள் மோதினா அதுல மின்னல் கேட்கிற சத்தம். யோசிங்களா? உங்களுக்கு மேல இரும்பு பறக்குது, இரும்பு விட பாரமா பறக்குது. இந்த வல்லமையை பார்த்து நீங்கள் இந்த ஆபாசத்தை அசிங்கத்தை பார்க்கலாமா? இந்த சைத்தான் கூத்தாடிகள் மறுமையில வந்து பார்க்கிறார்களா? உங்களுக்கு எதிராக உங்களுக்கு சார்பா பேசுவார்களா? நடிக்கிறான், ஆபாசமா நடிக்கிறான். வெக்கம் கெட்டு போய் பார்க்கிறோமே, இந்த கண்ணுக்கு கூச்சம் தானா? இந்த மனசுக்கு கூச்சம் தானா? அடுத்தவனுடைய படுக்கரை காட்சி பார்க்கிறதுக்கு ஒரு அருவருப்பு தானா? சுப்ஹானல்லாஹ், இது எல்லாம் எடுபட்டு போய்விட்டது. காரணம் என்ன? சைத்தான் அப்படி பூந்து விளையாடுறான், அப்படி உள்ள பூந்து விளையாடுறான். அதான் நடந்துச்சு. குடும்பத்துக்குள்ள வந்து அவன் பிரிவினை உண்டாக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய குடும்பத்துல எங்க பிரச்சனை தெரியுமா? எங்க இருந்து ஆரம்பம்? இந்த படங்கள் சொல்லுச்சு வரதட்சணை. வரதட்சணை எல்லாம்
எப்படி எடுக்கிறான்? அவன் மாடி கட்டுறான், நான் மாடி கட்டணும். என் பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஊரில் 1990 3ஆம் மாசம் 30ஆம் தேதி ஷூட்டிங் நடக்குது. எதுக்கு ஷூட்டிங்? 3ஆம் மாசம் இன்றைக்கு 22 வருஷங்களுக்கு முன்னாடி மார்ச் மாதம் 30ஆம் தேதி கொள்கைக்காக வேண்டி ஷூட்டிங் நடத்தப்பட்ட ஒரு ஊர். இலங்கையில் தௌஹீதுக்காக வேண்டி முதலில் துப்பாக்கி சூழப்படுகிறது என்றால் இந்த ஊர்ல தான் அடிதடிகள் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊரு. இந்த ஊர்ல அவ்வளவு அந்த டைம்ல இந்த பிரச்சாரத்தை சொல்வதற்காக இன்றைக்கும் ஒரு மௌலவியை சந்திச்சேன். அவர் கையை வேலை செய்யவில்லை, அவருக்காக துஆ செய்யுங்கள். அந்த மாதிரி தாறுமாறாக தாக்கியிருக்கிறார்கள் இந்த கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, இந்த கொள்கையில அன்றைக்கு சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தால் இந்த ஊர்ல வரதட்சணை இல்லாம இருக்கும், சீதன கொடுமை இல்லாம இருக்கும். 35 வயசு கன்னிக்குமரி, 40 வயசு கன்னிக்குமரி இருக்கிறான். போய் பாருங்க. முஸ்லிம் சமுதாயத்தில் பெருமானார் இதை கண்டால் துடிப்பாரா இல்லையா? சகித்துக் கொள்வாரா? 40 வயசு கன்னிக்குமரி அழுது கொண்டிருக்கிறான். ஏன்பா உனக்கு வாழ்க்கை இல்லையா? எந்த ஆம்பளை வாரம் இல்லையே. வந்தா கார் வேணும்ன்றா, பங்களா வேணும்ன்றா, புஸ்தகம் வேணும்ன்றா. இது கொடுத்து எப்படி முடிக்கிறது? தாய்மார்களே, குடும்பத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் முசீபத் இது. அன்பிக் இப்னு ஆதம் யுன்ஃபகு அலைக், கொடுத்தால் கொடுக்கப்படுவாய். ஆம்பளை தர்மம் செய், அல்லாஹ் உனக்கு தருவான். மகர் கூட இஸ்லாம் சொல்ல பள்ளிவாசலுடைய ஆசீர்வாதத்தோடு வன்னி மாவட்டத்தில் எத்தனை ஊர்களில் இந்த வரதட்சணை அரங்கேறுது. இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணினா பாரக்கல்லாஹு லக்குமா துஆ ஓதலாமா? நிக்கா மஜ்லிஸ்ல வந்து உங்களுக்கு பாரக்கல்லாஹு லக்குமா ஓதுமா? எப்படி பரக்கத்தை பத்தி கேட்கிறது? எப்படி பரக்கத்தை பத்தி துஆ செய்யறது? நீங்க சீதனம் எடுத்தால் அல்லாஹ் உங்க சொத்தை அழிப்பான். நீங்கள் அல்லாஹ்வோடு போராடுகிறீர்கள். ஆம்பளை தான் பொம்பளைக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? அவன் எவ்வளவு கேட்கிறான் அவ்வளவு கொடுக்கணும். நீங்க போய் பொம்பளைட்டு கேட்கிறீங்களா? ரிசானா மூதூர்ல என்ன பிரச்சனை இன்னும் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருந்து எத்தனையோ பேர் போனார்கள். ஆளுநரும் போனார், நிறைய பேர் போனார்கள். எதுக்கு போனாங்க? ரிசானா வயசை மாத்தி தான் அனுப்பியிருந்தாங்க. ரிசானா விஷயத்தை ஒரு தடவை இளைய தம்பி தயானந்தா நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி தேசிய சேவையை தொடர்ந்தா காலையில் அவர் தான் நியூஸ் சொல்லுவார். அவர் லண்டனுக்கு ஒரு சேவை செய்திருந்தார். எனக்கு போட்டு காட்டினார். அதுல வந்து ரிசானா வாப்போட பேசுறார். அவர் கேட்கிறாரு, ரிசானா வாப்பாட்ட என்னத்துக்கு உங்க வயசு எத்தனை? 39 என்றார். அவர் சொல்றார், அப்ப உங்க பிள்ளையே அவருக்கு எத்தனை வயசு? பொய் வயசு சொல்லித்தான் பாஸ்போர்ட்டை மாத்தி அனுப்பினது ரிசானாவை. அந்த புள்ள பால் கொடு, அதாவது பால் போத்தல வச்சு பால் கொடுக்கிற நேரம் மதல மூத்தா போயிட்டு, அதுக்குதான் பிரச்சனை. ரிசானாவை கொள்றதா இல்லைன்னு பிரச்சனை. எல்லாத்தையும் காட்டி போட்டவர் கேட்டாரு, என்ன உங்க நீங்க பெருசா பேசுறீங்களே, வெள்ள சாரம் வெள்ள ஷர்ட் ஒரு கோல் வச்சு அடிச்சுட்டு வீதி வீதியா உட்கார்ந்து பேசுறார்களே உங்க ஆம்பளை, இந்த மாதிரி பொம்பளை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டுதான் பேசுறார்களா? இந்த வரதட்சணை கொடுமை இல்லாமல் ஆக்குங்கள். அவர் சொன்னார், அன்புக்குரியவர்களே, ரிசானா வாப்பா ரிசானா வெளிநாட்டுக்கு அனுப்பினதுக்கு ரீசன் என்ன சொன்னார்? சொன்ன ஒரே ரீசன், எங்க மகன் சம்பாதிச்சு ஊடு கட்டினாரா என்ன பண்ணலாம், அவக்கு வாழலாம், அதுக்கு நான் அனுப்பினேன். சுப்ஹானல்லாஹ், உங்க மகளையும் பறி கொடுக்கணுமா? உங்க மகன் எடுக்கிறத நிப்பாட்டுங்க, உங்க மகளுக்கு பாதுகாப்பு வரும். ஆம்பளை பெற்றவர்களே, நீங்க கொடுக்க சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு. பொம்பளைக்கு எடுக்காதீங்க. இஸ்லாமிய குடும்பம் அமையணுமா? உங்க குடும்பத்தில் முசீபத்து நிக்கணுமா? மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கணும். அது முதல் விஷயம். குடும்பத்துக்குள்ள பூந்துட்டீங்களா? பெண்களுக்கு சொல்றேன், உங்கள் கையில அல்லாஹ் ஒரு ஆயுதத்தை தந்தான். எந்த ஆயுதம் தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஆம்பளையும் மயக்கலாம் அல்லாஹ் சொல்லி தர. என்ன ஆயுதம்? அது நீங்க மாப்பிள்ளைட்ட பயன்படுத்தல. பொம்பளை என்ன பண்றாங்க இன்னைக்கு உள்ள எல்லா குடும்பத்திலையும் ஃபித்னாக்கு காரணம், டிவோர்ஸ் ரேஷியோ கூடுறதுக்கு காரணம் என்ன? மாப்பிள்ளையோட பேச தெரியல. மாப்பிள்ளை வந்தாண்டு வைங்க பாஞ்சு உழுவுறான். வேற ஒருத்தன் வந்தாண்டு வைங்க, வாங்க வாங்க உட்காருங்க, அவன் பாக்குறான் நல்ல தாத்தாவை இருக்கிறாவே, நல்லா பேசுறாவே,
என் பொண்டாட்டி கூட இப்படி பேசலையே, இப்படி குறைஞ்சி பேசுறீங்களே. வலா தஹ்லவுனல் கௌலி, பிற ஆண்களோட நீங்கள் குறைந்து பேசக்கூடாது. உங்க கணவனோட தான் குறையணும். உங்க மாப்பிள்ளையோட குறைஞ்சு பேசுங்க. இன்றைக்கு நீங்க நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க, உங்க மாப்பிள்ளையோட குறைஞ்சு பேசுனீங்களா? பெருமானார் ஆயிஷா நாயகி ஆயிஷன்னு கூப்பிடுவார்கள், ரேஸ் ஓடுவார்கள். ஒரு தடவை ரேஸ் ஓடுறாங்க, ஓடினா ஆயிஷா நாயகி வெத்துறாங்க, ரசூலுல்லாஹ் தோத்து போறாங்க. ஏன்னா சின்ன வயசு ஆயிஷா நாயகி. பெருமானாருக்கு ஆயிஷா நாயகி திருமணம் முடிக்க போல 9 வயசு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா இருந்த ஆயிஷா நாயகி வயசு 18 தான். அப்ப சின்ன வயசுல தானே ஓடி வெத்திட்டாங்க. 10 வருஷம் கழியுது, மறுபடியும் அதே மாதிரி ஒரு திடல்ல ஓடுறாங்க. ஓடினா ஆயிஷா நாயகி நிறைய கொடுத்துட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெத்திட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஆயிஷா அன்றைக்கு நீங்க இன்றைக்கு நான்றாங்க. இன்றைக்கு அப்படி ஓடினா பள்ளிவாசல் ஹஸ்ரத் பொண்டாட்டியோட எல்லாத்துக்கும் முன்னையில திடல்ல விளையாடுறது, எல்லாத்துக்கும் காட்டிட்டு ஓட சொல்லல, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறது, ஓடி பிடிச்சு விளையாடுறது. இப்படி செஞ்ச என்ன இது கரெக்டுக்கு வேலைன்னு கேட்பீங்க. ஏன் கேட்பாங்க? பெருமானார் விளையாடினார்கள். இது வர உங்க வீட்டுல, இது அல்லாஹ்வுடைய தூதர் அடுப்பங்கரைக்குள் வந்து அவர்கள் வேலை செஞ்சு கொடுத்தாங்க. தன்னுடைய மனைவி ஆயிஷாவுக்கு ஹைல் மாதவிடாய் வர்ற நேரம், வான ஆயில் நான் ஹைலாக இருக்கிற நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இறைச்சி கடிப்பேன், நான் கடிச்ச இடத்தை கேட்டு அதே இடத்துல கடிப்பாங்க. அன்பை பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சினீர்களா? நீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? உங்களுக்கு எத்தனை வயசு? எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் வயசுல? வான ஆயில் நான் ஹைலாக இருப்பேன், மாதவிடாயில் இருப்பேன். பெருமானார் என் மடியில் உட்கார் படுத்து சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃபுடைய நியத்திலே இருப்பார்கள். ஆனா வளமையா யார் கொண்டு வாரி விடுறது? ஆயிஷா நாயகி கொண்டே வாரி விடுவாங்க. பள்ளிக்குள்ள இருக்கிறாங்களே, இப்ப என்ன செய்யறது? கேட்னால அப்படியே போட்டு கையை போட்டு கொண்டே வாரி முடி ஒரு துண்டு அப்படியே நெத்தில போட்டுருவாங்க. மாப்பிள கொண்டே வாரி விட்டீங்களா? இது இஸ்லாம். இது எல்லாம் செய்ய உங்களுக்கு வைக்கும், உங்களுக்கு விளையாட வைக்கும். ஆனால் இந்த அந்நிய கலாச்சாரம் காட்டுறானே, இந்த படத்துல கூத்து கும்மாள அசிங்கம். நீங்க பெண் ஆதிக்கன்னு பேசுறீங்க, இவன் ஒரு படுக்கத்துல ஆம்பளை ஒரு சைடுல இருக்கிறான், குடும்பத்துக்குள்ள ஒரு மோதல். ஏன் அந்த நாடகத்தை பார்த்தன அப்படித்தானே அவன் சண்டை பிடிச்சா, வாயடிச்சது அப்படித்தானே, பேசுறது அப்படித்தானே, குடிச்சது அப்படித்தானே, இதானே பாக்குறீங்க. உங்க புள்ளைய கொண்டு போய் சீரழிக்காதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊரை அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்காக சொல்றேன், நடு சந்தையில கொண்டு போய் நிப்பாட்டாதீர்கள். இன்றைக்கு இந்த டிவிகளுக்கு நீங்க சாவுமானி கொடுக்காட்டி உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது, அது என்றைக்காவது உங்களை கொத்தும், மறந்துடாதீங்க. அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அன்புக்குரியவர்களே, ஐனானி தஸ்னியான், இந்த கண்கள் விபச்சாரம் செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே விபச்சாரம் செய்யும் உறுப்புகள்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண் வந்தா, ஜுஹைனா குலத்து பெண். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறார்கள். பெருமானார்ட்ட வந்து அந்த பொம்பளை சொன்னா, யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் யார சொல்லலாம். பெருமானார் முகத்தை திருப்பினார்கள் அருவருப்பாக. விபச்சாரம் செஞ்சு போட்டு என்கிட்ட வந்து சொல்றியா? அப்படி திருப்புறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்துட்டு, யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் யார சொல்லலாம், எனக்கு தண்டிங்க யார சொல்லலாம், என்ன தண்டிங்க, எனக்கு தண்டனை தாங்க, எனக்கு அல்லாஹ் வேணும். அந்த பெண் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தார்கள். அந்த ஜுஹைனா குலத்து பெண்ணை பார்த்து சொன்னாங்க, ஜுஹைனா குலத்து பெண்ணே, உன் வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வா, நான் உன்னை தண்டிக்கிறேன். தண்டனை என்ன? திருமணம் முடிச்ச பெண்ணு. தண்டனை என்ன? கல்லடிச்சு கொல்லணும், அதான் தண்டனை. மறுபடி காலம் உருண்டோடுது. வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள்ள அல்லாஹ் உருண்டோட செய்கிறான். அந்த பெண் வருகிறாள், கை குழந்தை. யா ரசூலல்லாஹ், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், அசிங்கமான காரியத்தில் ஈடுபட்ட பெண் வந்திருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், என்னை தண்டியுங்கள், எனக்கு தண்டனை தாருங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் திரும்பி பார்த்தார்கள், கையில் ஒரு குழந்தை. அந்த கை குழந்தையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
ஜுகைனா குலத்து பெண்ணே, இந்த குழந்தைய எடுத்து வளர்த்து சாப்பிடுற பருவம் வருமே, அது வரைக்கும் வளர்த்து விட்டு வா பாப்போன்றாங்க. காலம் உருண்டோடுது. அந்த பெண் மறக்கல. அந்த பெண் ஒரு பெரும் பாவம் செய்திருக்கிறாள், விபச்சாரம் செய்திருக்கிறாள், ரொம்ப மோசமான செயல் செய்திருக்கிறாள். அந்த பெண் வருகிறாள். காலம் உருண்டோடுது. சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். ஒரு சின்ன மதலை கையில ஒரு ரொட்டி துண்டு சப்பிக்கொண்டு வருகிறது. அந்த பெண் அந்த குழந்தையை பிடித்து இழுத்து வருகிறாள். யா ரசூலல்லாஹ், ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்த பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், மோசமான செயல்பாட்டில் ஈடுபட்ட அந்த பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்டனை தாருங்கள், எனக்கு அல்லாஹ் வேணும், சொர்க்கம் வேணும் யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் இழிவான நிலைமையில் நான் மறுபடியும் மாறுவதற்கு தயாரில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள். பிஞ்சி மதலை, எதுவும் தெரியாது, ரொட்டி துண்டை வாயிலே சப்புகிறது. சகோதரர்களே, அந்த ஹதீஸ் அப்படியே வருகிறது. சின்ன ரொட்டி துண்டை பெருமானாருக்கு காட்டுவதற்காக வேண்டி அந்த பெண் அந்த ரொட்டி துண்டை பிச்சு அந்த குழந்தை கையிலே கொடுத்திருக்கிறாள். எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார், இந்த குழந்தை சாப்பிடுகிற பருவமா என்று கேட்பார். அதை காண்பிப்பதற்காக ரொட்டி துண்டை கையிலே கொடுத்து சப்பிக்கொண்டே அந்த பிள்ளை வருகிறது. அந்த பெண்ணுக்கு இதுக்கு பிறகும் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அந்த பெண் விரும்பவில்லை. எத்தனை தடவை வந்திருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜுகைனா குலத்து பெண்ணை பார்த்து சொன்னார்கள், குழியை தோண்டுங்கள் என்றார்கள். அந்த குழந்தையை இன்னொரு சஹாபியின் கையிலே கொடுத்து வழங்க என்றார்கள். குழி தோண்டப்பட்டது. ஜுகைனா குலத்து பெண் இறக்கப்பட்டால் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் கற்களை எடுத்து ஓங்கி நாசமா போன பெண்ணே என்று ஓங்கி அறைய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இல்லை, அந்த பெண் சொர்க்கவாசி. மதீனாவில் உள்ள 70 பேருக்கு அவருடைய ஈமானை பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகமாக ஈமான் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரம் செய்கிற நேரம் ஈமான் உயர்த்தப்படும் என்றார்கள், மறுபடி ஈமான் சேர்க்கப்படும் என்றார்கள். இப்படித்தான் ஒரு மூமின் விபச்சாரம் செய்வது என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களை, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? விபச்சாரம் செய்த அந்த பெண் அந்த சொற்ப நேர இன்பத்தை அடைந்தால் அந்த மனப்பாரம், நான் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருப்பது? அல்லாஹ் என்னிடம் கேட்பானே, இன்னபத் ஷரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. மறுமையில் அல்லாஹ் எல்லாத்தையும் நிப்பாட்டி வைத்து வம்தாசுல் யௌம அய்யுல் முஜ்ரிமூன், ஏ பாவிகளே நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று சொல்லுகிற நேரம் அந்த பாவிகள் குரூப்பிலே நானும் நீங்களும் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி இருக்கும் சகோதரர்களே? நாக்கிசூரு ஊசியும் இந்த ரப்பியும் ரப்பனா அப்சர்னா வஸனா ஃபர்ஜனா நிஅமல் சாலிஹ் இன்னா முகினூன், தலைகள் எல்லாம் குனிந்து கொண்டு யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம், அத்தனையும் கேட்டு விட்டோம், எங்களுக்கு ஒரு சின்ன அவகாசத்தை தாண்டி கேட்பார்களே, அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களிடம் கேட்கிறேன், அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னுடைய பேர் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்களுடைய பேர் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜுகைனா குலத்து பெண் ஓடோடி வந்தால், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் வாழ இயலாது யா ரசூலல்லாஹ், மனசு பாரமாக இருக்கிறது, விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், இந்த பெண் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அருகதையான பெண் அல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் வேண்டும் யா ரசூலல்லாஹ், மறுமையில் எல்லோரோடையும் நான் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ். இந்த அற்பமான உலகத்தில் ஒரு துரோகம் செய்த பெண் இந்த உலகத்தில் மறுபடியும் கால் வைத்து வாழ மாட்டேன் என்று அந்த பெண் முன்னாடி வந்து சபைக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் அசிங்கமாக கேவலப்படுவதை விட இந்த உலகத்தில் கேவலப்பட்டு போகிறேன் என்று வந்த பெண் பெருமானார் சொன்னார்கள், சுவர்க்கவாசி, ஈமானை பார்த்தீர்களா, என்னை கொல்லுங்கள் என்று வந்து சொல்லுகிறாளே, சுவர்க்கவாசி என்றார்கள். மதீனா நகரத்தில் 70 பேருக்கு அந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சகோதரர்களை, நான் கேட்கிறேன், இதா பலக
பலகத்தி தராக்கிய வக்கீலம் என்றாக். அல்லாஹ் கேட்கிறான், உன் தொண்டை குழியை உயிரடைத்தால் எவனடா வந்து மந்திரிப்பது? ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் என் தொண்டை குழி உயிர் அடைக்க போகிறது சகோதரர்களே. உங்களுடைய தொண்டை குழி உயிர் அடைக்க போகிறது சகோதரிகளே. நான் கேட்கிறேன், அல்லாஹ் கேட்கிறான், வக்கீலம் என்றாக். எந்த நர்ஸ் வந்து எதை செய்ய போறான்? எந்த டாக்டர் வந்து மந்திரிக்க போறான்? என்ன நடக்க போகிறது? பிரிவு தெளிவாகிவிடும். நினைத்து விடுவான், பிரிந்து போகிறோம். கண்டை காலோடு கண்டை கால் பிணங்கிவிடும். யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது சகோதரர்களே. இந்த உசுறு பிரிகிற நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கிற இந்த காலத்தில் சிந்தித்தால் தான் சகோதரர்களே, உங்களுக்கு பக்கத்தில் இந்த மரங்களை பாருங்கள். ஒரே ஒரு விதை போடப்பட்டது 1000 வந்துச்சு. நாங்கள் நெல்களை தூவினோம், பெரிய வயல்களாக வந்துச்சு. நாங்கள் போட்டது ஒரு மூடை என்றால் எங்களுக்கு கிடைச்சது 1000 மூடைகள். நான் கேட்கிறேன், தந்தது யார்? நம்ம நாட்டு ஜனாதிபதியா? ஒபாமாவா? இந்த உலகத்தில் யாராவது வீரம் உள்ளவர்களா? இந்த உலகத்தை கட்டி ஆளுகிற மகா பெரும் சக்தி அந்த வல்லவன். அவன் தான் அத்தனையுமே செய்கிறான். உங்களுக்கு குழந்தைகளை தருகிறான், உங்களுக்குள் தாய்ப்பால்களை உண்டாக்குறான். தாய்மார்களை வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள் வைத்திருக்கிறேனே, புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அஃபலா யஅகிலூன், அறிய மாட்டீர்கள். அஃபலா யதஃபக்கரூன், சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான். நான் உங்களிடம் கேட்கிறேன், சிந்திப்பதற்கான நேரம் இது. சிந்திச்சு பாருங்க. சிந்திப்பதுக்கு ஏராளம் இருக்கிறது. இந்த கூத்தாடிகளுக்கு போடுற இந்த டிவி, இதை இன்றைக்கே நிப்பாட்டுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். அதுல போற ஆபாசங்கள் உங்க கண்களால பார்க்காதீங்க. மறுமையில இந்த கண்களும் பேச ஆரம்பிக்கும். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இந்த வாய்க்கு அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். இந்த கரங்களை அல்லாஹ் பேச சொல்லுவான். இந்த கால்களை அல்லாஹ் பேச சொல்லுவான். நீங்கள் நடந்த தூரத்தை அது பேசும். இந்த கரங்களால் பிடித்த கெட்டதை எல்லாம் அது பேச ஆரம்பிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்லுவார்களா சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்காவது ஒரு பொய் சொல்லியிருப்பார்களா? ஒரு பொய் கூட சொல்லாதவர்கள். மறுமையை பற்றி நிறைய சொன்னார்கள், அதிபயங்கரமாக சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மிம்பருக்கு மேல் ஏறினார்கள். மக்களே, அல்லாஹ் சில விஷயங்களை எனக்கு காட்டுகிறான், அதையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் காட்டவில்லை. நான் எனக்கு காட்டினதை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு காட்டியிருந்தால் லலஹித்தும் கலீலன் வலபகைத்தும் கசீரா, நீங்கள் கொஞ்சமாக சிரித்து நிறைய அழுவீர்கள் மக்களே. அந்த சொல்லுகிறார் ஒரு சஹாபி, நான் சஹாபாக்களை எல்லாம் பார்த்தேன், அவர்கள் கரங்கள் எல்லாம் முகத்தை நோக்கி போய்விட்டது, அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருந்து வேறு ஒன்றும் சொல்லவில்லை, மக்களே நான் பார்ப்பதை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக சிரித்து நிறைய அழுவீர்கள் என்றார்கள். சஹாபாக்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் சகோதரர்களே. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டார்கள், அவ்வளவு உண்மை சொல்லுவார்கள். உலக விஷயத்தில் ஒரு பொய் சொல்லாதவர் அல்லாஹ் விஷயத்தில் பொய் சொல்லுவாரா? இந்த எண்ணத்தில் தான் அவர்கள் அளந்து பார்த்தார்கள். தாய்மார்கள், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் பெரியவர்களே, இந்த ஆபாச மீடியாக்கள் நீங்கள் கை வைப்பீர்களா? சீரழிந்து போவீர்களா? இந்த இணையதள யுகத்தில் பேஸ்புக்குகளில் நீங்கள் சீரழிவீர்களா? உங்களிடம் கேட்கிறேன் சகோதரிகளே, உங்களுடைய மனசாட்சி தட்டி கேளுங்கள். ஏன் நோன்பு வந்தால் மாத்திரம் டிவி அடுத்த பக்கம் வைக்கிறோம்? அடுத்த மாதத்தில் மறுபடி சைத்தானியத்துக்கு போறோம். இப்பொழுது சபதம் வாங்குங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரிலே இந்த இஜ்திமா ஏசிடிஜியுடைய 19வது மாநாடு அல்லாஹ் இந்த ஊருக்கு நசீபாக்கி இருக்கிறான். இந்த ஊரிலே இந்த இஜ்திமாவோடு தைரியமாக எவனும் டிவி பார்க்க மாட்டான், அதுல உள்ள ஆபாசத்தை பார்க்க மாட்டான், அதுல உள்ள அசிங்கத்தை பார்க்க மாட்டான், அதுல உள்ள நாடகங்களை பார்க்க மாட்டான். பார்த்தால் வல்லாஹி மறுமையில் அல்லாஹ் கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசுவார்கள் தெரியுமா மறுமையை பத்தி? ஒரு தோழர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பருக்கு மேல் ஏறி பேசிக்கொண்டே போறார்கள், முகமெல்லாம் சிவக்குது. இந்த ஈச்சப்பற, எனக்கு பின்னாடி உள்ள ஈச்சப்பற மரம் இருக்கிறது, இதுக்கு பின்னாடி இருந்து தஜ்ஜால் ஒளிந்து கொண்டு எங்களை பார்க்கிறாரா என்று யோசிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பத்தி சொன்னார்கள். பயந்து விட்டோம் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் பயந்தார்கள். தஜ்ஜாலை பத்தி என்றைக்காவது நினைத்து பார்த்தோமா? சகோதரர்களே, எப்பொழுது ஷைத்தான் எங்களை நெருங்கி விட்டான் என்றால் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்ல
சொல்லுங்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன், இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னவர் யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொன்னவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைஃப நுஸல்லி அலைக யா ரசூலல்லாஹ், கைஃப நுஸல்லிமு அலைக யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு ஸலவாத் சொல்லுவது எப்படி, உங்களுக்கு சலாம் சொல்லுவது எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் தன்னுடைய நபி மீது அருள் புரிகிறார்கள். மக்களே, விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்கிறானே. கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்விடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு சலாம் சொன்னால் எப்படி உங்களுக்கு கேட்கும்? நீங்கள் மண்ணோட மண்ணாக போனால். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களே, நபிமார்களுடைய அஜ்ஸாத்துகள், நபிமார்களுடைய உடம்புகள் இந்த மண் தீண்டாது. நீங்கள் எனக்கு சலாம் சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு பதில் சலாம் சொல்லுகிற அளவுக்கு எனக்கு உசுறு தருவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான சனதிலே வருகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்தின் 3 மிக பெரும் மக்பராக்கள், கபர்கள், இந்த உம்மத்தின் ஆக சிறந்த கபர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் கேட்கிறேன், இன்றைக்கு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு இன்னார் சலாம் சொன்னார் என்று தெரிவிக்கப்படுமே. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத் சொன்னால் அதை 10ஆக அல்லாஹ் எங்கள் மீது சொல்லுகிறான். 10 மடங்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். ஒரு ஸலவாத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படும், இன்னார் ஸலவாத் சொன்னார் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படும். இது எல்லாம் சஹீஹான சனது. சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இந்த மீடியா ஷைத்தான் இதையெல்லாம் சொல்ல விட்டானா? என் நினைத்து பார்த்தீர்களா? சொல்லிக் கொண்டு வந்தீர்களா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உங்களை சொல்லி இன்னார் ஸலவாத் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பாக்கியம்! நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவர்கள் வாயினால் சொன்னார்கள், எடுத்து காட்டப்படும், எனக்கு எடுத்து காட்டப்படும். அந்த பாக்கியத்துக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரனாக தேவையில்லையா? கூத்தாடி ஷைத்தான்களோட இருந்தால் இது வராது. சகோதரர்களே, இது வராது. மாங்கல்யம் தந்துனானே தான் வரும், பிராமண பிரியாயத்தான் வரும், போஜன பிரியாயத்தான் வரும். சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் வ ஸகீலத்தானி ஃபில் மீதான் வ கஃபீஃபத்தானி அலல் லிசான். சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த நாவுக்கு இலகுவானது, மீசானுக்கு பாரமானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப முஹப்பத்தான 2 வார்த்தைகள் இருக்கிறது. கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் வ ஸகீலத்தானி ஃபில் மீதான், மீதானிலே போட்டால் ரொம்ப பாரமாக இருக்கும். வ கஃபீஃபத்தானி அலல் லிசான், இந்த நாக்குக்கு ரொம்ப லேசாக இருக்கும். சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. தோழர்களே, கேட்கிறேன், எத்தனை வருட காலங்களாக வாழுகிறீர்கள் இந்த பூமியிலே? இன்றைக்கு எத்தனை தடவை சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொன்னீர்கள்? அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்றால் அந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் உங்களை விரும்ப மாட்டானா? அல்லாஹ் உங்களை விரும்ப மாட்டானா? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இந்த இறைவன் சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தை படைத்த இறைவன் உங்களை விரும்ப போகிறான். நீங்கள் நடந்து வந்தால் அவன் ஓடி வருகிறான். நீங்கள் ஒரு முழம் வந்தால் ஒரு ஜான் வந்தால் ஒரு முழம் வருகிறான். அந்த ரஹ்மான் என்னிடம் கேளுங்கள், நான் தருகிறேன் என்கிறான். அவனுக்கு விருப்பமான 2 வார்த்தைகள். சகோதரர்களே, ஒரு நாளைக்கு ஒருவர் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ அலைஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னார். கடல் நுரை அளவுக்கு அவர் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பானாம். செய்தீர்களா? சகோதரர்களே, சஹாபாக்களிடம் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தின் புதையலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? சொன்னார்கள், என்ன யா ரசூலுல்லாஹ்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள், இது சொர்க்கத்தில் உள்ள புதையல் என்றார்கள். எத்தனை பேர் லா ஹவ்ல வலா குவத்த
இல்லா பில்லா சொன்னோம். இப்படி நீட்டிக்கொண்டே போகலாம் சகோதரர்களே. நான் கேட்கிறேன், இதுதான் இந்த இஜ்திமாவுடைய நோக்கம். இந்த ஊர் மாற வேண்டும், எங்களுடைய மனம் பதம் பார்க்கப்பட வேண்டும். நாங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த மாதிரி அமல்கள் செய்யாவிட்டால் மறுபடியும் என்னுடைய கையும் ரிமோட்டுக்கு போய்விடும். சபதம் வாங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, சபதம் வாங்குங்கள். சஹாபாக்கள் அவர்கள் எப்படி ஜாகிலியத்தில் இருந்தார்கள்? வந்தவர்கள் திரும்பி போகவில்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தார்கள். மக்களே, பொருளாதாரத்தில் நியாயமாக நடங்கள். ₹1 ரூபாவாக இருந்தாலும் நியாயமாக நடங்கள். ஆச்சரியமாக இருந்தது. இப்போ 2 கிழமைக்கு முன்னாடி புத்தகத்தில் ஒரு இடத்துக்கு ஜும்மாவுக்கு போயிருந்தேன். ஒரு சகோதரர் சொன்னார், சுப்ஹானல்லாஹ், துஆ செய்யுங்கள் சகோதரர்களே. ஒரு ஊரை நான் சொல்லவில்லை, அந்த சகோதரர் அடையாளம் காட்டப்படுவார் என்பதற்காக. புத்தளத்தில் தான், அந்த பகுதியில் தான். சகோதரர்களே, பள்ளிவாசல் இல்லையாம் தொழுவதற்கு. அதுக்காக 40 பர்ச்சேஸோட ஒரு வீடு. அந்த 40 பர்ச்சேஸ்ல உள்ள வீடை அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு கொடுத்து விட்டு ஒரு ஓலை வீட்டிலே ஒருவர் வசிக்கிறார் சகோதரர்கள். இந்த காலத்திலே போய் பார்க்கலாம். அவரும் ஓலை வீட்டிலிருந்து வருகிறார். சுப்ஹானல்லாஹ். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சொல்லப்பட்டது. 600 பேரிச்சம்பழத்தோடு இருந்தார். நிறைய காபிர்கள் குழப்பினார்கள். என்ன உங்க ரப்பு பிச்சைக்காரன் ஆயிட்டான, கடன் கேட்கிறான். ஓடி போய் கேட்டார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு ஆயத்து இறங்கியது உண்மையா? அல்லாஹ் கடன் கேட்கிறானாமே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இல்லை அபூ தர்தா, அப்படி உண்மையாகவே இறங்கியது. அப்படி ஒரு ஆயத்து இறங்கிச்சு. உடனே ரசூலுல்லாஹ்வை சமாதானப்படுத்தினார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கடன் கேட்பது அல்லாஹ்விடம் இல்லாமல் இல்லை, பிற மக்களுக்கு கொடுக்க சொல்லி இந்த அபூ தர்தாவிடம் கேட்ட போன்று இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், 600 பேரிச்சம்பழத்தோடு ஒரு தோட்டத்தில் இருக்கிறேன், இப்பொழுதே தருகிறேன். மதிலை மிதிக்க பார்க்கிறார். இல்லை, அல்லாஹ்வுக்கு கொடுத்த சொத்து, எப்படி மிதிப்பது? சுப்ஹானல்லாஹ். என்ன தூய்மை சகோதரர்களே, என்ன தூய்மை அவர்களிடம். மிதிக்காமல் போகிறார். எல்லாரையும் கூப்பிடுறார், வாருங்கள். சொல்லப்பட்டது, மசீர் அப்பாசி ஷேக் அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? அது அந்த காலத்து சஹாபாக்கள் வரலாறு என்று பேசினோம். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 40 பர்ச்சேஸ் ஊடை கொடுத்து விட்டு ஓலையில் இருக்கிறார் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ஆலயமாக மாற்றப்பட வேண்டும் என்று தியாகிகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கண்ண முன்னாடி காட்டுகிறான். இந்த தியாகம் தான் சொர்க்கத்தில் நம்மளை வாழ வைக்கும். இந்த நாவசைத்து நாம் பேசுகிறோமே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறோமே, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறோமே, அதில் தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்மளை வாழ வைக்க போகிறான். தாய்மார்களை, பெரியவர்களை, தயவு செய்து சொல்கிறேன், படத்திலும் கூத்திலும் நிம்மதி இருக்கின்ற நீங்கள் சொன்னால் உங்கள் மனங்களில் இன்னும் ஈமான் வரவில்லை என்று அர்த்தம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் எவரும் உண்மையான மூமினாக மாட்டீர்கள். எதுவரைக்கும் தெரியுமா? நீங்கள் எல்லாத்தையும் விட, ஒட்டுமொத்த மக்களையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்கும் வரை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன், என்னை தவிர யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உமர், உன்னையும் விட என்னை நேசிக்கும் வரை உண்மையான மூமினாக மாட்டீர். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் பின் கத்தாப் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது என்னையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். சொன்னது சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத், அவர் நம்பவில்லை, மௌத்தாகி விட்டார் என்று. அபூபக்கர் சித்திக் அவர்கள் மிம்பருக்கு மேல் ஏறி சொல்லுகிறார்கள். உடனே குர்ஆன் ஆயத் ஓதப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் எனக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள் என்று. என் கையிலிருந்து வாள் சரசர என்று கீழே விழுந்தது. என் கண்கள் கண்ணீரால் ஓடி நிரம்பி வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை விட்டு போய்விட்டாரா? நான் சிரித்து பேசுகிற ரசூலுல்லாஹ் என்னோடு சிரிக்க மாட்டாரா? வளமையாக ரசூலுல்லாஹ்வோடு பேசுவேன், அவர் என்னோடு பேச மாட்டாரா? தோழர்களே, கத்தி எடுத்துக்கொண்டு களத்து வேண்டும் என்று தெரிந்தவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடைசியிலே ரசூலுல்லாஹ் மௌத்தாயினார்கள் என்று மெசேஜ் கிடைத்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை உறுதி செய்வதற்கு முன்னாடி சொன்னார்கள், வாளை எடுத்து விட்டு மாறு கை வெட்டுவேன், ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை என்றார். அவ்வளவு இரக்கம் சகோதரர்களே. நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் மனதில் அல்லாஹ் இடம் பிடித்திருக்கிறான். அல்லாஹ்வுக்காக உங்கள் மனதை நீங்கள் விட்டு கொடுத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மனதில் எந்த அளவு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக நடப்பீர்கள். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த இரவிலே அல்லாஹ் என்னை பேச வைத்தான், உங்களை கேட்க வைத்தான். சகோதரர்கள், இதுக்கு நிறைய ஏற்பாடுகள், நிறைய உலமாக்கள் இதிலே கலந்து கொண்டார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். பேசிய போன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்விடம் எனக்காக துஆ செய்யுங்கள், பேசியவர்களுக்காக துஆ செய்யுங்கள், உங்களுக்காக நாங்கள் துஆ செய்கிறோம். இந்த மாபெரும் வெற்றி மாநாடு மாஷா அல்லாஹ் தௌஹீத் ஜமாத்துடைய இந்த மாநாடு இந்த ஊரில் அரங்கேறி இருக்கிறது. இந்த ஊரில் உள்ள பிதஅத்துகள் ஒழிய வேண்டும் என்பதை கடைசியாக சொல்கிறேன். யாரெல்லாம் தைரியமாக பிதஅத்து செய்கிறார்களோ, நட்சத்திரம் அளவுக்கு அந்த கோப்பைகள் இருக்குமே, அந்த கோப்பைகளால் பெருமானார் கையினால் நீங்கள் ஹவுலுல் கௌதரில் தண்ணி குடிக்காமல் போய்விடும்.
அன்புக்குரிய பெரியவர்களே, இந்த ஊரிலே 1990 நீங்கள் சண்டை பிடித்தது போன்று மறுபடி சண்டை பிடிக்க கூடாது. சத்தியமான கொள்கையில் இருக்கிறோம். இங்கே யாரும் இங்கே வந்து ஃபீஸ் வாங்கி இந்த இடத்திலே பேசவில்லை. அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம். அதிலிருந்து விளங்குறது, நாங்கள் மௌலூது ஓத மாட்டோம், நாங்கள் கத்தங்களுக்கு இதாக்க மாட்டோம், நாங்கள் கந்தூரி கொடுக்க மாட்டோம், ஃபாத்திஹாவை நாங்கள் கேலி செய்ய மாட்டோம். நாங்கள் தூய்மையாக, நேர்மையாக, நியாயமாக நடப்போம். இவைகள் எல்லாம் பொய் என்று சொல்லுகிறோம். இந்தியாவிலிருந்து வந்த மிக பெரும் குப்பைகள் என்று சொல்லுகிறோம். ஏன் இந்த மெசேஜை நான் சொல்லுகிறேன் என்றால், இதை சொல்லுமாறு சிலர்கள் சொன்னார்கள். அறியாமை காரணமாக இதெல்லாம் மார்க்கம் என்று நினைக்கிறார்கள். பராத்து இரவு இருப்பதாக கொள்கைவாதிகளும் சிலர்கள் நம்புகிறார்கள். அதனால் சொல்லுகிறேன், இந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது சம்பந்தமாக உங்கள் மௌலவிமாரிடம் விளக்கம் கேளுங்கள். நாங்கள் தௌஹீது ஜமாத், நாங்கள் தெளிவாக சத்தியத்தை சொல்பவர்கள். எதுக்கும் அஞ்ச மாட்டோம், எதுக்கும் இது பண்ண மாட்டோம். அல்லாஹ் அவன் எதை சொன்னானோ அதை சொல்லுவோம். இதை சொல்லுகிற நேரம் சிலர்கள் எதிர்ப்பார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள் என்றால், நாங்கள் சத்தியத்தை பேசினதனால் எதிர்க்கிறார்கள். ரசூலுல்லாவை மாறி அன்பாக பேசி யாரும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அடி வாங்கினார்கள் அவ்வளவு. அதே போன்று தான் இந்த ஜமாத். எனக்கு இந்த ஜமாத்தை பற்றி விவரமாக சொல்வதற்கு நேரம் இல்லை, என்னின் தலைப்பிலும் இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொன்னேன் அன்பு சகோதரிகளை, அதனால் தேடி படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை மறுமையில் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் விசாரிக்கிற அந்த சன்னிதானத்திலே வலது கையில் பட்டோலை எடுத்து சுவர்க்கத்துக்கு சிரித்துக் கொண்டு போகக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை சேர்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் அந்த மறுமையிலே அந்த மாதிரி வந்து எல்லோரையும் விசாரிக்கிற நேரம் அல்லாஹ் வலது கையிலே கொடுப்பான். அல்லாஹ் வலதில் கொடுப்பான், சிலர்களுக்கு இடத்தில் கொடுப்பான். சிலர் வலதில் எடுத்தவர்கள் சிரித்துக் கொண்டு நான் பாஸ் ஆகிவிட்டேன் என்று ஓடுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். இடத்திலே எடுத்தவர்கள் அலக்க அண்ணி சுல்தானியா, என் கோபுரம் எங்கே, என் மாளிகை எங்கே, என்னுடைய எல்லாம் எங்கே, நான் எவ்வளவு பெரிய அரசியல் செல்வாக்கோடு இருந்தேன், எவ்வளவு பெரிய பொருளாதார பலத்தோடு இருந்தேன், எல்லாம் எங்கே என்று ஓடுவான். ஓடும் பொழுது அல்லாஹ் பிடிக்க சொல்லுவான், அவனை பிடியுங்கள், அவனை விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லூ, அவனை நரகத்தில் போடுங்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமானார் அழுது சொன்னார்கள், என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்க போகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இல்லவா உங்களுடைய சகோதரர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் என்னுடைய சஹாபாக்கள், என்னை பார்க்காமல் என்னை நம்பி இருப்பார்கள், அவர்கள் தான் சகோதரர்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும். அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும், உங்களுக்கு தர வேண்டும். சகோதரிகளே, வலது கையால் பட்டோலை எடுத்து சுவர்க்கத்திலே சந்தோஷமாக நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்று வேண்டி, என் உரையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. இஸ்லாமிய குடும்பமும் மீடியாவின் சீரழிவும் என்ற அழகான ஒரு தலைப்பில் இறுதியாக உரை நிகழ்த்தினார் அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. இப்பொழுது உங்களுக்காக வேண்டி இராப்போசனம், இரவு சாப்பாடு வழங்கப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக 5 பேராக உட்கார்ந்து கொள்ளுமாறும் அவசரமாக உணவை பரிமாறுமாறு ஏற்பாட்டாளருக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். 5 பேராக உட்கார்ந்து கொண்டால் வேகமாக அந்த சாப்பாடுகளை பரிமாறுவதற்கு உதவியாக இருக்கும். அதே போன்று யாரையெல்லாம் பொறுப்புதாரிகளாக அந்த வேலை செய்வதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அவர்கள் துரிதமாக வேகமாக அந்த பணிகளில் ஈடுபடுமாறு அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று பெண்கள் பகுதியிலும் பொறுப்பாக நியமிக்கப்பட்ட தாய்மார்கள், சகோதரிகளும் உங்களுடைய பணிகளை வேகமாக செய்யுமாறும் அந்த பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தூர இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், அதாவது இப்போது கொழும்பு பக்கம் நோக்கி செல்லக்கூடிய சகோதரர் இருப்பார் என்று சொன்னால் 11 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அதன் பிறகு ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் ஒரு பஸ் இருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லது தங்கி பள்ளியில் தங்கி காலையில் செல்வதற்கும் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துக் கொள்கின்றார்கள். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் ACTJ உடைய 19வது இஜ்திமா அல்லாஹ்வுடைய உதவியினால் சிறப்பான முறை நடந்து முடிந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் எல்லாம் துஆ கேட்போம்.
அதே போன்று அடுத்த இஜ்திமா இன்ஷா அல்லாஹ் 2 நாள் கழித்து நாங்கள் எப்போது என்பதை நேரடிக்கு வானொலி மூலமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டு இறுதியாக ஏற்கனவே நாங்கள் அறிவித்த நிக்கர்வெட்டி முஸ்லிம் மத்திய கல்லூரியில்